அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் கீரை பருப்பு கடையல். வழக்கமா நம்ம செஞ்சு சாப்பிட்ற கீரை இல்லாம புதுசா இன்னைக்கு 2 கீரைகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இந்த கீரையை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா இதை சமைச்சு சாப்பிடலாம்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே தூக்கி போட்டுருவோம். ஆனா இதனோட மருத்துவ பயன்களை நான் சொன்னா நீங்க அசந்து போயிடுங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ பயன்களை கொண்டது இந்த கீரை. இதை கீரைன்னு சொல்லக்கூடாது, மூலிகைன்னு சொல்லணும். அதுல ஒண்ணு நீர் பிரம்மி, பிரம்மி வழுக்கை, சாம்பிராணி பூண்டு, சப்தலை அப்படின்ட்டு தமிழ்ல நிறைய பேர் சொல்றாங்க. பார்க்கறதுக்கு பருப்பு கீரை மாதிரியே இருக்கும், இலை தண்டு எல்லாமே. ஆனா சின்ன சின்னதா இருக்கும். பொதுவா இந்த குழந்தைங்களோட மூளை ஞாபக சக்திக்கு வல்லாரக்கீரை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வல்லாரக்கீரையை மாதிரி பல மடங்கு மூளைக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய பல சக்திகளை கொண்டது இந்த நீர் பிரம்மி கீரை. இப்போ ஒருத்தருக்கு அதிகமான வேலை பளு இருக்கு. அந்த வேலை பளுவினால ஏற்படுற மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், இந்த பிளட் ப்ரெஷர்னால ஏற்படுற தூக்கம் இல்லாம போகுது, அதனால ஏற்படுற நரம்பு தளர்ச்சி, இந்த 5 பிரச்சனையினால ஏற்படுற முடி கொட்டுற பிரச்சனை, இதனால ஏற்படுற வழுக்க, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே ஒரு கீரை தீர்வை கொடுக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா உண்மை அதுதாங்க. இந்த ஒரே கீரை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். உங்களுக்கு நம்பிக்கையை அதிகமா கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீரையை வச்சு செய்யப்படுற எண்ணெயை வழுக்க தலையில தடவுனா கூட முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது பிரம்மி வழுக்கைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கீரை பாத்தீங்கன்னா சிறு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் அதே மாதிரி தான், பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியே இருக்கும். ஆனா இலையும் தண்டும் பொடிசா இருக்கும், சின்ன சின்னதா மினியேச்சர் டைப்ல இருக்கும். ஆனா சக்தின்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கு என்னென்னலாம் வலிமை இருக்கிறதோ, என்ன மருத்துவ பலன்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த கீரைக்கு உண்டு. எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ற சக்தி இந்த கீரைக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்ணாடி போட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கீரையை ஒரு 48 நாள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியை 49 நாள் தூக்கி போட்டுடலாம். அந்த அளவுக்கு கண்ணை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆர்கானிக் கார்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கீரை மூலிகைகள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, புளிச்சக்கீரை மட்டும்தான் நாம விதை போட்டு வர வைக்கிறது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி, குப்பமேனி, கீழாநெல்லி, ராஜாத்தி கீரை, தண்டுக்கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் அதுவா வருது. அதுவா வருதுன்னா ஏற்கனவே விதை இருந்திருக்கும், நம்ம கிளறி விடுறதுனால வர்றதா இருக்கலாம். அது இல்லாம மூலிகைங்க கொஞ்சம் இருக்குது, பேரெல்லாம் தெரியல. சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்க எப்பவுமே வீட்டுல கீரை சமைக்கும் போது ஒரு கீரையை மட்டும் பயன்படுத்தி செய்ய மாட்டோம். நான் வீடியோவே போட்டிருப்பேன், பல கீரை பருப்பு கடையில் அப்படின்ட்டு. எல்லா கீரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருப்பு போட்டு கடைவோம், புளி போட்டு கடைவோம், அது மாதிரி எல்லா இதுவும் செய்வோம். நீங்க கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரே கீரையை செஞ்சு சாப்பிட்றத விட எல்லா கீரையும் கலந்து செஞ்சீங்கன்னா சுவையும் ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த 2 கீரை, அதாவது நீர் பிரம்மி கீரையும் சிறு பொன்னாங்கண்ணி கீரையும் நீங்க பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. முக்கியமா நீங்கள் நல்லா தூக்கம் வரும். நான் செஞ்சு சாப்பிட்டேன் நேத்து. மதியானம் கொஞ்சம் அசந்து அப்படி கொஞ்சம் கண்ணசரலான்னு படுத்தேன். 2 மணி நேரம் ஒரு அருமையான தூக்கம் வந்தது. நான் பொய் சொல்ல, உண்மையே சொல்றேன். நீங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தூக்கம் வந்ததா அப்படின்னு கண்டிப்பா நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கீரையை கிளீன் பண்றது, ஆயது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாம் இலையெல்லாம் பொடி பொடியா இருக்கும். நீர் பிரம்மி கீரையில விதைகள் இருக்கும், முன்னாடி ஒரு காய் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இலசா தண்டு இருந்ததுன்னா அதை போட்டு நீங்க பருப்பு போட்டு கடையலாம். மற்ற வேறு தண்டு இந்த விதைங்க எல்லாத்தையும் நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு மிளகு இஞ்சி பூண்டு போட்டு சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். இதே மாதிரிதான் சிறு பொன்னாங்கண்ணியும், அதையும் நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். ஸோ மற்ற கீரைகளை என்ன எப்படிலாம் செய்வோமோ அதே மாதிரி இந்த கீரையும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இந்த நீர் பிரம்மியையும் சிறு பொன்னாங்கண்ணியும் வச்சு
ஒரு பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம ஒரு 150 கிராம் பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசிட்டு வேக வச்சுக்கலாம். நான் அடுப்பில் தான் இது செய்ய போகிறேன். அதனால் இது அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும் இந்த பருப்பு வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா பூ போல் பருப்பு வந்துச்சு. நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3-4 விசில் வச்சா போதும். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அந்த பருப்பில் வந்து ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த பருப்பில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 4-5 தடவை அலசணும். ஏன்னா இந்த கீரைங்க எல்லாம் மண்ணோட மண்ணாக இருக்கும். அதனால் மண் நிறைய இருக்கும். நல்லா அலசிட்டு வடிகட்டி பக்காவாக எடுத்துட்டு அதை இதோட சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருவோம். திருப்பியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போதும். கீரையை வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, வேக வைக்காமையும் சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சூட்டோடு அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த கீரை கடையிற கல் சட்டி இருக்கும்ல, அந்த சட்டிக்கு இதை மாற்றிடலாம். நிறைய பேர் இப்போ சட்டியில் கடையிறது இல்லை. அப்படி சட்டி இல்லாதவங்க மிக்சியில் போட்டும் அடிச்சுக்கலாம். சட்டியில் போட்டு கல் சட்டியில் போட்டு கடைஞ்சி கீரை சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு கல் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்கின்னு நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும் இதை கடையிறதுக்கு. நல்லா கடையணும். ஆனால் இது வந்து வழக்கமாக இது மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு இதை பார்க்கும் போதே கண்டிப்பாக நீர் சுரக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சின்ன ஃப்ரை பான் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கடுகு வெடித்து வரும்போது வடகம் இருந்தால் வடகம் போட்டுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. வடகம் இருந்தால் கொஞ்சம் வாசனை நல்லா அதிகமாக இருக்கும். ஒரு மிளகா கிள்ளி போட்டுங்க, லேசாக நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த கீரையில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரே ஒரு சுத்து, நல்ல ஒரு சுத்து, ஒரு லேசாக கடைஞ்சி எடுத்துக்கிங்கன்னா அருமையான பருப்பு கடையல், கீரை, மூலிகை கீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடும். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, அந்த சுட 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 வாழை இலையில் நம்ம சைடிஷ் எதாவது செஞ்சுருப்போம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். 2 ஓட்டை வடை, கொஞ்சமாக ஊறுக்காய், அப்படியே சுட 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 பொல 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 பொலன்னு அப்படியே அரிசி அப்படியே ஆவி பறக்க அரிசி அந்த வாழையில போட்டு இந்த அருமையான மூலிகை கீரை பருப்பு கடையில அது மேலே சுட சுட அப்படியே பொல 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 பொலன்னு ஊற்றி
நிறைய தளர ஊற்றணும் கீரையை. அது மேலே தளர பசு நெய்யை ஊற்றணும். கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். நல்லா அந்த வாசனை, கீரை வாசனைக்கும் அந்த நெய் வாசனைக்கும் அந்த சுட சுட எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உருண்டை பண்ணி எத்தனை கவலம் எப்படி சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாச்சும் தீர்வு சொல்லுதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.